சார், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனாக இருக்கட்டும் அல்லது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பதட்டப்படாமல் உங்களுக்கு தேவையானது வழங்கிட்டுருக்குறோம், எந்த பிரச்சனையும் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஒரு 3 மணி நேரத்துக்குள் முன்னாடி கூட போட்டிருக்காங்க. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் பதட்டப்படாமல் வதந்திகளை நம்பாமல் உங்களுக்கு தேவைங்கும் போது புக் பண்ணுங்கள். ஊரக பகுதிகளில் 45 நாட்களுக்கு ஒரு முறை பதிவு செய்வதையும், நகர பகுதிகளில் 25 நாட்களுக்கு ஒரு முறை முன்பதிவு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி திரும்ப திரும்ப பதிவு போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் கிரவுண்டோட ரியாலிட்டி எப்படி இருக்கு? கடந்த 3 நாட்களாகவே முதல்ல நீங்கள் சத்தியம் டிவியிலிருந்து நீங்கள் தான் இந்த செய்தியை, சுந்தர் சார் தான் எனக்கு பேசி இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்பது நிலவுகிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீங்க. அதற்கு அடுத்த நாளிலிருந்து இது உண்மையிலேயே ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. கள நிலவரத்தை நீங்கள் என்னோடு தொலைபேசியில் பேசிய அடுத்த நாள் அன்றைக்கே பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய மாநில முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் மூலமாக நிலைப்பாட்டை தெரியப்படுத்தி, இந்த கன்சியூமர் கேஸ், அதாவது கமர்ஷியல் கேஸ் கட்டாயம் தட்டுப்பாடு வந்ததுன்னா உணவகங்கள்லாம் மூடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நானும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் இருவருமா சேர்ந்து முதல்வரை நேரில் சந்தித்து அந்த கோரிக்கையை கொடுத்து உடனடியாக அதுக்கு தீர்வு காணணும்னு சொன்னப்போ அவங்க அன்னைக்கே கள நிலவரம் என்ன, எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குது, அதான் இருப்பு, கையிருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு அனைத்து நிறுவனங்களையும் கேட்டு தெரிந்து அதற்கு பிறகு முடிவு பண்ணுவோன்றதுனால அன்றைக்கே கேட்டு நேற்றைக்கு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க செக்ரட்டேரியட்டில். அமைச்சர் தலைமைச் செயலாளரும் எல்லாம் கலந்து ஒரு மீட்டிங் வச்சு அதில் இந்த ஆயில் நிறுவனங்கள் எல்லாருமே பங்கு பெற்றிருந்தாங்க. ஆயில் நிறுவனங்களில் ஒரு நிறுவனமும் ஒரு பதிலை அங்கே சொன்னாங்க. அமைச்சர் முன்னால் தலைமைச் செயலாளர் கேட்ட கேள்விகளுக்கு குறிப்பாக மார்ச் 21 வரைக்கும் எந்த தட்டுப்பாடும் இருக்காது, மார்ச் 21 வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆயில் நிறுவனங்கள் அங்கே செய்தியை பதிவு செய்தார்கள். அப்போ மார்ச் 21 வரைக்கும் இருக்குதுன்னா அதுக்கிடையில் இந்த வளைகுடா போர் காரணமாக தான், இது யாரும் எதிர்பார்த்து நடந்த சம்பவம் இல்லை, எதிர்பாராத ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் இஸ்ரேல் ஈரான் போர் என்பது. இதில் குறிப்பாக நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அந்த அண்டை நாடுகள், அதாவது நட்பு நாடுகள் ஈரானை சுற்றி இருக்கு. ஈரான் அந்த நாட்டின் மீது தன்னுடைய போர் கவனத்தை திருப்பியதன் விளைவாக நமக்கு வர வேண்டிய அந்த ஆயில் சப்ளைலாம் கட்டாய போச்சுன்னு கள நிலவரத்தை ஊடகங்கள் செய்திகள் மூலமாக நம்ம டெய்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ஒரு எதிர்பாராத சம்பவம், தட்டுப்பாடு வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போட செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஹோர்மிஸ் நீரிணை என்று சொல்லக்கூடிய அந்த கால்வாய், அதன் வழியாக தான் எல்லா கப்பலும் வரணும். அதை ஈரான் கையில் எடுத்திருக்கிறதுனால, அவங்க கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கப்பல்கள் வர முடியாமல் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. அதை பேசி சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக நம்முடைய பாரத பிரதமருடைய இனிஷியேட்டிவ் மூலமாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசி 2 கப்பல்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அதுவும் ஊடகங்கள் செய்திகளில் வெளிவந்திருக்கிறது. 2 கப்பல்கள் பாம்பே சேர்ந்துருக்கு. அப்போ இது ஒரு நாளில் சரியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. ஆனால் நேற்றும் முன்தினமும் இந்த செய்தி ஒரு காட்டுத்தீயாக பரவன உடனே சப்ளையர்ஸ் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. எங்கேயோ ஒரு ஹோர்டிங்ஸ், அதை கள்ளச்சந்தையில் விற்கிறதுக்காக ஏதோ ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஆக்சுவலாக ரேட்டு கூட சொன்னதாகவும் தகவல் எங்களுக்கு, ஏன்னா நான் அந்த சென்னை ஹோட்டல் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறதுனால அந்த தகவல் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆமாம். ஓகே. ஆனால் இன்னைக்கு தேதி வரை உங்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லையா?
இல்லை அதைத்தான் இந்த செய்தியின் அடிப்படையில் சப்ளையர்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% கட் பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க சார். பப்ளிக் கிட்ட மட்டும் கிடையாது, ஈவன் ஆல் த சேனல்ஸ், எல்லா சமூக வலைதளங்கள்லேருந்து எல்லாவற்றின் மூலமாகவும் அரசு திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது, மத்திய அரசு திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் மக்களை பதற்றப்படுத்த வேண்டாம், பதற்றப்படுத்தி அவங்கள போய் ஒரே இடத்துல குவிய வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நடப்பும் அப்படி தானே இருக்குது. அதாவது வந்து இந்த செய்தி பெருசாக பரவவே எல்லாருமே அவங்கவுங்க 4 சிலிண்டர் 5 சிலிண்டருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களால சப்ளை பண்ண முடியாது ஒன்று. அது போக பெட்ரோலியல் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பிளாஸ்டிக் கேன் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் டீசல் பங்கில் போய் நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம். அந்த பதட்டத்துக்கு இடையில் இருக்கிற சப்ளை எல்லாம் டெலீட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பற்றாக்குறைங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா பொதுமக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். செயல்பட்டால் இது வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு. இதை எப்படி டைட் ஓவர் பண்ணணுங்கிறது தான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். சார், உணவகங்கள், பெரிய உணவகங்கள் எங்கேயாவது மூடப்பட்டிருக்கா சார்? பெரிய உணவகங்கள் பொதுவாகவே உணவகங்கள், ஹோட்டல்ஸ்னு வச்சுக்கோங்க சார், ஹோட்டல்ஸ் சென்னையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? பெரிய உணவகங்கள் வந்து நேரத்தை குறைச்சிருக்காங்க. அதாவது காலையில் அந்த தயார் பண்ணுற நேரம், இந்த ஸ்டவ் எரியிற டைமிங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தோசை சப்பாத்திலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட சில ஐட்டம், ஆமாம், சில ஐட்டங்கள் மட்டும் வச்சுக்கிட்டுறாங்க. அதுவும் அந்த காலையில் 7 to 10 வரைக்கும் எல்லா ஐட்டமும் இருக்கிற மாதிரியும், அப்புறம் 10க்கு மேலே லஞ்சே சில ஹோட்டலில். சார், அதாவது இப்போ என்னன்னா சார், அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா தோசை சுட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதனால இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இட்லி மட்டும் சுட்டு வச்சுட்டு பொங்கலை வச்சு செஞ்சு வச்சுருவீங்க, அப்படிதான் சொல்கிறீங்க? தேவையான எசென்ஷியல் எது ரொம்ப அத்தியாவசிய ஃபுட்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, புரியுது, தேவையில்லாத ஐட்டத்தை கட் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி தான் இல்லையா? ஓகே சார். ராஜ்குமார் சார் வணக்கம். ராஜ்குமார் சார், நீங்கள் முதல் சுற்றில் நீங்கள் வந்து இதை ரொம்ப பேனிக்காக இந்த விஷயத்தை கொண்டு போயிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக பொறுப்போடு பேசுனீங்க அப்படிங்கிறத நாங்களும் உணர்ந்துக்கிட்டோம். சரியா? ஏன்னா நாங்களும் இதை வந்து ஒரு பதட்டப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தலை, ஆனால் உண்மையும் சொல்லி தான் ஆகணும். சரியா? இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க ஹோட்டலில் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷனை நீங்கள் குறைச்சதுக்கான காரணம் கேஸ் கிடைக்கலங்கிறது கரெக்டா சார்? ஓகே. நீங்கள் குறைத்த பிறகு குறைத்த அளவிற்காவது கிடைக்குதா கேஸு? கமர்ஷியல் சிலிண்டர். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் அவர்கள் கவனம் செலுத்துவது டொமஸ்டிக் சிலிண்டரில் மட்டும்தான். சரிங்களா? மத்திய அரசாங்கம், பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுஜாதா சர்மா, பெட்ரோலியம் மினிஸ்டர்னுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி, அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து, பிபிசிஎல்லேருந்து எல்லாரும் சொல்கிறது டொமஸ்டிக் சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கமர்ஷியல் சிலிண்டர் தான் பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. சரியா? அது ஒரு பெரிய பெரிய புரட்டலை ஏற்படுத்திடும், பெரிய கொலாப்ஸை உண்டாக்கிடும். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனை குறைத்த பிறகு அந்த குறைத்த அளவிற்காவது, இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 சிலிண்டர் தேவைப்படுது, நீங்கள் ஒரு 2 சிலிண்டர் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு 2 சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்குதா தடை இல்லாமல்? அதுக்கே 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான், அது சொல்லுங்கள் ப்ளீஸ். அது சொன்ன உடனே வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த எரிவாயு சிலிண்டர் இப்போ 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகுங்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்கு. சரி, நீங்கள் சொன்னது மாதிரி டொமஸ்டிக் கேஸ் இல்லைன்னா கூட சமாளிச்சிடலாம். சரி. ஏன்னா அவங்க விறகடுப்பு கிடப்பு வீட்டில் என்ன வேணாலும் பண்ணிடலாம். சரி. சின்ன சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கூட மேனேஜ் பண்ணிடலாம், சமைச்சிடலாம். ஆனால் உணவகங்கள்னு சொல்லும்போது இட் இஸ் ஏ கம்யூனிட்டி கிச்சன், அதாவது சமுதாய சமையல் கூடங்கள்னு சொல்லணும். சரி. குறிப்பாக இப்போ இருக்கிற கலாச்சார மாற்றங்களுக்கு பிறகு 70% பேர் கணவன் மனைவி எல்லாம் வேலைக்கு போகிற கண்டிஷனில் தான் எல்லா ஃபேமிலிஸும் இருக்குது. புரியுது சார். அது போக கூலி தொழிலாளர்கள், ஐடி இண்டஸ்ட்ரி தொழிலாளர்கள், போக்குவரத்தில் இருக்கிறவங்க, டூரிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் சமுதாயத்தில் 70%லேருந்து 75% நம்ம மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது உணவகங்கள். சரி. அப்போ நீங்கள் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசாக இருந்தாலும்
இந்த தொழில் வந்து ஒரு துறை சார்ந்தது மட்டும் நீ நினைச்சா பெரிய தப்பு அது. ஏன்னா இது பன்முகத்தன்மை வாய்ந்த தொழில் உணவகம். இதுக்கு பின்னாடி விவசாயிகள் இருக்காங்க. ஏன்னா விவசாய விளைபொருள்களை பயன்படுத்தக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரி இந்த உணவகங்கள். சார், இந்த இணைப்பு புள்ளிகளை எல்லாம் இது எங்கெங்கெல்லாம் செயின் லிங்க் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்க விரும்புவது, நீங்கள் கேஸு உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு சொல்ல வரேன். இப்போ இந்த வந்து கமர்ஷியல் கிச்சன்ஸ் கமர்ஷியல் சிலிண்டர்ஸை தட்டுப்பாடு இப்போ இருக்கிறதே இப்படி ஒரு பூதாகாரமாக இருக்குது. உண்மையிலேயே தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொன்னால் வருமா? வரக்கூடாது, வராது என்று எதிர்பார்க்கிறோம். சரி, வரக்கூடாது. அப்படி வந்துட்டா உண்மையிலே நிலவரம், கள நிலவரம் மிக கடுமையான ஈராக் போற விட, ஈரான் இஸ்ரேல் போற விட ஒரு பெரிய வெடிப்பாக நம்முடைய தேசத்தில் இருக்கும். அதுல எனக்கு நீங்க சொல்லுங்க, உதாரணம் எனக்கு நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்க. இப்போ கார்ப்பரேஷனுடைய லைசன்ஸ் வாங்கி, சென்னை மாநகராட்சியினுடைய வணிக உரிமம் வாங்கி இங்கே தேநீர் கடைகள் நடத்தக்கூடிய இடங்களில் இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் சிலிண்டர் வச்சு அவங்க நடத்துகிறாங்களா, இல்லை டொமஸ்டிக் சிலிண்டர் வச்சு நடத்துவாங்களா? 90% கமர்ஷியல் சிலிண்டர் தான். ஏன்னா வேற எதுவும் வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் இப்போ சார் நான் சொல்றேன் சார், இந்த தெருவுல இருந்து இறங்கி இப்படி நடந்து போனோம்னா 5 கடை க்ளோஸ். நீங்க சொல்றது உண்மை. நேற்று முந்தா நாள் மின்ட் ஷீட் முனையில நான் இந்த முதல்வரோட மீட்டிங்க்கு நான் அங்க வந்து கார் அங்கே தான் வரும், வந்து ஏறுறதுக்காக வர்றேன். கடை மூடி இருக்கு. என்னையா மூடி இருக்குன்னு சொல்லிக்கணும், சிலிண்டர் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. நேற்று காலையில் அதே மாதிரி அமைச்சரோட மீட்டிங்க்கு புறப்பட்டு இருக்கேன். 8:20க்கு பக்கத்திலே ஒரு கடை வச்சிருக்க பெங்காலி அவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்னமோ வேற ஏதோ வந்திருக்காருன்னு நினச்சா உட்காந்து என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு 2 சிலிண்டர் எங்கேயாவது வாங்கி கொடுங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் ஓடலை. என்ன இப்போ இன்றைக்கே சிலிண்டர் இல்லையான்னு இல்லைன்னு சொன்னார். இப்போ நீ இப்போ புக் பண்ணியான்னு புக் பண்ணாக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோனை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியில் எங்கேயாவது வாங்கலாம். இப்போ நான் இந்த கெப்பாசிட்டியில் சார் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். அதாவது டொமஸ்டிக் சிலிண்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இந்த அரசு, மத்திய அரசாங்கம் மிக முக்கிய செய்தியாக பேசிட்டு கமர்ஷியல் சிலிண்டர் அம்போன்னு விட்டுருக்காங்களா சார்? ஏன்னா அதை பத்தி யாரும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. யாருமே பேசல. என்னுடைய எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்றேன். நீங்க அன்னைக்கு பேசின அன்னைக்கு ஒரு சர்க்குலர், சரி, இட் இஸ் பை தி இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, டொமஸ்டிக் சப்ளை பிளஸ் எசென்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க இவங்களுக்கு மட்டும் சப்ளைஸை மெயின்டைன் பண்ணுங்க, கமர்ஷியல் சிலிண்டரை ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்துட்டதுனால அது ஒட்டுமொத்தமாக இந்த இது ஃப்ளாரப் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ளாரப் ஆனதுலேருந்து ஒன்று மீடியாஸ் அதை பிக்கப் பண்ண உடனே எல்லாருமே பேனிக் ஆகி சப்ளைஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் சப்ளை பண்ணுறாங்கல்ல, ஃபோனே எடுக்கலை. ஏன் ஃபோன் எடுக்கணும்? ஃபோன் எடுக்காமல் ஏன் இருக்கிறாங்க? ஃபோன் எடுத்து தே ஹேவ் டு ரிப்ளை. 2 நாளில் சப்ளை இருக்கும், 3 நாளில் சப்ளை கொடுக்கணும்னு சொல்லணும், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவருக்கு உண்டான மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்காம இப்படி அவாய்ட் பண்ணும்போது அவர் 10 இடத்துல சொல்றாரு, ஒரு மீடியாவில் இன்வால்வ் ஆயிருக்கும், இது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும். புரியுது. அப்போ அந்த மெசேஜ் போன உடனே அப்போ ஏதோ மேஜரா ஃபால்ட் இருக்கு, சப்ளை இல்லை போலுக்கு, நான் 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலான்னு. அப்போ சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 சிலிண்டர் 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா ஆனா ஒரு நாளைக்கு 10 லட்சம் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா போகும். ஓகே, 4 நாள்ல 40 லட்சம் சிலிண்டர் போச்சுன்னா இருக்கிற ஸ்டாக் க்ளோஸ் ஆகி போகும். ஓகே ஓகே